வெல்கம் டு ஸ்லோ அண்ட் ஸ்டடி எஜுகேஷனல் யூடியூப் சேனல். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். 9th ஜூலை 2022 யூஜிசி நெட் கண்டக்ட் பண்ண பேப்பர் 1 ஷிஃப்ட் 1 அதில் இருக்க ஹையர் எஜுகேஷன் யூனிட்டினுடைய 5 கொஸ்டின்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 1. A government university with institute of eminent status can have foreign faculty up to a maximum of எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூட் ஆஃப் எமினன்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்னா என்னன்னு ஃபஸ்ட்டு தெரியணும். அப்புறம் ஃபாரின் ஃபேக்கல்ட்டி அப் டு மேக்ஸிமம் ஆஃப் எவ்வளவு. தென் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எமினன்ட் ஸ்கீம்னா என்னென்னா, இது யூஜிசியினுடைய ஒரு ஸ்கீம். 2017 வந்து இது ரெகுலேட் பண்ணது. அதாவது 10 பப்ளிக் அண்ட் 10 ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் வந்து இதில் ஐடென்டிஃபை பண்ணப்படுவாங்க இந்த ஸ்கீமுக்கு கீழே. இந்த ஸ்கீம் வந்து வேர்ல்டு கிளாஸ் டீச்சிங் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷனாக இருக்கும். அப்புறம் இது வந்து ஒரு அட்டானமியாக அது செயல்படுறதுக்கு அதனுடைய பவர் வந்து இந்த யூஜிசி கொடுக்கறது. அப் டு 10 இயர்ஸ்க்கு. அப்புறம் இது வந்து கோபால்சாமி அவருடைய எம்பவர்டு எக்ஸ்பர்ட் கமிட்டிங்கிற அதில் லீடாக இருந்த கோபால்சாமி கீழே இந்த இன்ஸ்டிடியூட் ஆஃப் எமினன்ஸ் ஸ்கீம் வந்து யூஜிசினால் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது 2017. இதனுடைய கேட்டகரி அதற்கு அப்ளை பண்ணக்கூடிய யூனிவர்சிட்டிஸினுடைய கேட்டகரிஸ் எப்படி இருக்குன்னா, எக்ஸிஸ்டிங் கவர்மெண்ட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், அதாவது எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய அந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து அப்ளை பண்ணலாம். தே வில் ரிசீவ் அடிஷ்னல் ஃபண்டிங். செலக்ட் ஆகிற அந்த யூனிவர்சிட்டிக்கு ஃபண்டிங் வந்து 1000 crore வந்து இன்கேஸ் கொஸ்டினில் கேட்கலாம். இது 1000 crore வந்து அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் எல்லா ஃபெசிலிட்டிஸ்க்கோசரமும் அந்த யூனிவர்சிட்டிகளுக்கு அது கிடைக்கும். எக்ஸிஸ்டிங் ப்ரைவேட் ஹையர் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் இதற்கு வந்து அதனுடைய எல்லாம் இருக்கும். பட் இந்த 1000 crore வந்து கிடைக்காது. க்ரீன்ஃபீல்ட் கேட்டகரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் இதுவும் அதனுடைய ஒரு கேட்டகரி. இப்படி இந்த 3 கேட்டகரிஸ்க்கு வந்து எலிஜிபிளாக வந்து இதில் இருக்கும். தென் இதனுடைய பெனிஃபிட்ஸ் வந்து நிறைய இருக்குது. அதில் செலக்ட் ஆகக்கூடிய 10 கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன் அதுக்கு யூனிவர்சிட்டிகளுக்கு நிறைய இந்த 1000 crore அடிஷ்னல் பெனிஃபிட்டில் ஆரம்பித்து நிறைய இருக்குது. நம்மளுடைய கொஸ்டினில் கேட்டது வந்து ரெக்ரூட் ஃபாரின் ஃபேக்கல்ட்டி அப் டு 25% தயர் டோட்டல் ஃபேக்கல்ட்டி. அதுதான் வந்து நமக்கு 25% வரைக்கும் ஃபாரின் ஃபேக்கல்ட்டியை இவங்க எடுத்துக்கலாம். இவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் அகாடமிக் இதுலாம் வந்து செலக்ட் பண்ணப்படக்கூடிய அந்த யூனிவர்சிட்டிஸில் வந்து யூஜிசி வந்து தலையிடாது. அவங்க வந்து 25% வரைக்கும் அவங்களுடைய ஃபேக்கல்ட்டிஸை வந்து எடுத்துக்க முடியும். இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ இப்போ கொஸ்டின் நம்பர் 1 தான் கொஸ்டின் நம்பர் 1க்கு இந்த 25% டோட்டல் ஃபேக்கல்ட்டி ஸ்ட்ரென்த்துங்கிறதா இதனுடைய ஆன்சர். செலக்ட் பண்ணக்கூடிய அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு கிடைக்கக்கூடிய மற்ற பெனிஃபிட்ஸையும் ஒரு டைம் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ செலக்ட் பண்ணப்பட்ட யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் வந்து இதில் ஒரு ஸ்லைடு கொடுத்துருக்கேன். அது பார்த்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ், பனாரஸ் இந்து, அது போக பாம்பே, கரக்பூர், டெல்லி, மெட்ராஸ், இந்த 4னுடைய ஐஐடி, யூனிவர்சிட்டி ஆஃப் டெல்லி அண்டு மெட்ராஸ் பாருங்கள் 4, 4, 2, 6, 6, 2, 8, அண்ணா யூனிவர்சிட்டி அதுவும் இருக்கிறது. தென் ஜடத்பூர் யூனிவர்சிட்டி, இது மொத்தம் இந்த 10 யூனிவர்சிட்டிஸ் இருக்கிறது. இது போக 10 ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸும் வந்து இருக்கிறது. இது ரெண்டையும் கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்து கேட்க சான்ஸ் இருக்குது. நம்ம ஏதாவது ஒன்று வந்து ஓரளவுக்கு பார்த்துட்டோம்னா அது கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி இல்லைன்னு சொல்லி சொல்கிறதுக்குண்டான ஆன்சர் அடிக்கலாம். இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸு 4 ஐஐடி, அண்ணா யூனிவர்சிட்டி, யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ், யூனிவர்சிட்டி ஆஃப் டெல்லி, அப்புறம் பனாரஸ் யூனிவர்சிட்டி, 10 யூனிவர்சிட்டிஸையும் நம்ம ஒரு டைம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். தென் கொஸ்டின் நம்பர் 2. Credits earned by students and stored in academic bank of credit. After the date of earning, such credits will have validity up to a maximum of validity எவ்வளோ பீரியட்ஸ்க்குன்னு அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட், அதாவது ஏபிசி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய வேலிடிட்டி எத்தனை வருஷத்துக்கும் இருக்கணும். தென் அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட்ஸ் அப்படின்னா அது ஒரு ஸ்டோர் ஹவுஸ், டிஜிட்டல் வெர்ச்சுவல் அண்ட் டிஜிட்டல் ஸ்டோர் ஹவுஸ். இன்ஃபர்மேஷன் அபவுட் கிரெடிட்ஸ் ஏர்ன்டு பை இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடையது அதில் இருக்கும். த்ரூ அவுட் அவங்களுடைய லேர்னிங் ஜேர்னி முழுக்க அதில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கக்கூடியது. கிரெடிட்ஸ் இஸ் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியோட ஒரு விட்டல் பார்ட்டாக அது இருக்கக்கூடியது. இதனுடைய மெயின் ஆப்ஜெக்ட்ஸ் சொன்னோம்னா இது எல்லாமே தான். இந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ஒரு டைம் பார்த்து வச்சுக்கணும். தென் வந்து கிரெடிட்ஸ் ஏர்ன்டு பை ஸ்டூடெண்ட்ஸ் வில் ஹேவ் வேலிட் ஃபார் 7 years. அதனுடைய கண்டிஷன் அகாடமிக் பேங்க்கில் வந்து நம்மளுடைய கிரெடிட்ஸ் நம்ம எந்தெந்த காலேஜில் எப்படி வாங்கினாலும் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய கிரெடிட்ஸ் வந்து 7 years இருக்கும். அதுக்கு நம்ம இதனுடைய ஆன்சர் 7 years. Question number 3. Identify the statutory bodies of university. Statutory bodies என்னன்னு கேட்டிருக்காங்க. போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ்,
அகாடமிக் கவுன்சில், எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில், ஃபினான்ஸ் கமிட்டி, யூனிவர்சிட்டி கோர்ட். இது எல்லாமே வந்து ஸ்டாச்சுட்டரி பாடிஸ் ஆஃப் யூனிவர்சிட்டி தான். அதனால் இந்த கொஸ்டின் வந்து ட்ராப் பண்ணப்பட்ட கொஸ்டின். இதில் ஒரு ஆப்ஷன்ஸ் ஏபிசிடிக்கு இ சேர்த்து கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஆப்ஷன், இல்லாட்டி இதில் ஏ சேர்த்து கொடுத்துருந்தாலும் வந்திருக்கும். இப்படி ஏதோ ஒரு ஆப்ஷன் 5மே வந்து ஸ்டாச்சுட்டரி பாடிஸ் தான். ஸோ இது வந்து ட்ராப் பண்ணப்பட்டது. அதாவது கமிட்டி, ரிசர்ச் போர்டு, கோர்ட், கவுன்சில் இந்த மாதிரியெல்லாம் நேம் இருந்தால், போர்டு இப்படிலாம் நேம் இருந்து காலேஜ் யூனிவர்சிட்டி இருந்தால் அதில் ஸ்டாச்சுட்டரி பாடிஸாக இருக்கும். Then question number 4. Environmental education must be integral to all academic programs as students need to be mainly synthesized about. எதற்காக என்விரான்மெண்டல் எஜுகேஷன் மஸ்ட் பி இன்டெக்ரலாக வந்து யூனிவர்சிட்டி வந்து நமக்கு கொடுக்குது. இன்டெக்ரல் டு ஆல் அகாடமிக் ப்ரோக்ராம்ஸ் எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்க. இப்போ என்விரான்மெண்டல் சயின்ஸ் என்விரான்மெண்டல் பேப்பர்ஸ் நமக்கு இருந்துகிட்டே தான் இருக்குது. இன்டர் டிசிப்ளினரி அண்ட் மல்டி டிசிப்ளினரி நேச்சர், எமர்ஜென்ஸ் அஸ் ஸ்பெஷலைஸ்டு ஃபீல்ட்ஸ், ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கல்ச்சர் அண்ட் என்விரான்மெண்ட், என்விரான்மெண்டல் டிக்ரடேஷன்ஸ் அண்ட் இட்ஸ் கான்சிக்வன்சஸ் ஃபார் லைஃப் ஆன் எர்த். இதனுடைய அப்ராப்ரியேட் ஆன்சர் 4th one. என்விரான்மெண்டல் டிக்ரடேஷன் அண்ட் இட்ஸ் கான்சிக்வன்ஸ் ஃபார் லைஃப் ஆன் எர்த்துங்கிறது தான் வந்து இதனுடைய ஆன்சர். Then how would a lamp which does not keep on burning light another lamp? அதாவது எரியாத ஒரு தீபம் வந்து எப்படி வேறு ஒரு தீபத்தை ஏற்றி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஷிக்ஷாங்கிற ஒரு புக்கில் வந்து இருக்கிறது. அதாவது லேர்னிங்கிறது. இதனுடைய ஆத்தர், இந்த புக்கினுடைய ஆத்தர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இந்த புக்கினுடைய ஆத்தர் ரவீந்திரநாத் தாகூர். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.